Hello friends, welcome to DCTamil Tech channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு HTML ஓட கிளாஸ் அண்ட் ஐடியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே guys, இந்த HTML ஓட கிளாஸ் அண்ட் ஐடியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் இன்லைன் ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்த்துலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த டெமோ காமிக்கும் போது நான் இந்த அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அதாவது இந்த பிளாக் அண்ட் இன்லைன்னா என்ன அட்ரிபியூட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே வாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு பிளாக்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்டார்ட் வித் நியூ லைன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு டேக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேக் நேம் பார்த்தீங்கன்னா டிவ்னா ஒன்றும் இல்லைங்க, டிவிஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த டேகை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜோட ஃபுல் வித்தையும், ஓகேங்களா, ஃபுல் வித்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல் வித்தையும் இதை ஆக்குபேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த டிவ்வை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னராக யூஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படிப்பட்ட பார்டரை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இமேஜை ஒரு மெட்டீரியல் கூட நீங்கள் இதில் டிசைன் பண்ணலாம் டிவிஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்லைன்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபில் ஒரு சில வேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அட்ரிபியூட்ஸ் தான் இந்த இன்லைன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு யூஸ் பண்ணுற டேக் நேம் என்னன்னா ஸ்பேம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ வாங்க கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, கிளாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு அதாவது ஒரு மல்டிபிள், இப்போ அந்த டிவிஷன் நான் சொன்னேன்ல, அந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா இந்த டிவிஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னராக யூஸ் ஆகுது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுவோம், பேராகிராஃப் டேக்கு, இல்லை டிவிஷனுக்குள்ளே டிவிஷன் டேக்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதையெல்லாம் கண்டெயின் பண்ணுறதுக்கு இதுக்கு கொடுக்குற நம்ம கலர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிங், மார்ஜின், அப்படியே ஃபாண்ட் சைஸ், அது இதுன்னு நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸுங்கிற கீவேர்ட்ஸ் தான் இதில் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே அதை எப்படி பண்ணுறோம் உங்களுக்கு டெமோ சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை ஹைலைட் பண்ணுறது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இப்போது ஹெட்டிங்னு இருக்குன்னா H1ன்னு சொல்லிடுவேன். அந்த H1 கொடுத்துட்டு அந்த டேக்குள்ளே ஐடி ஈக்குவல் டு அதுக்கு நீங்கள் ஒரு வேர்டு கொடுத்துக்குங்க, அது உங்கள் என்ன வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா மேலே டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதை என்ன எப்படி வச்சுட்டு டிஃபைன் பண்ணணும்னா ப்ரீ ப்ராசஸ் சிம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு டெமோ காட்டுறேன். ஓகே இப்போ வாங்க இது ரெண்டையும் எப்படி லைவ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் அண்ட் ஐடியா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் டேபிள்ங்கிற ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகேங்களா, அந்த ஃபைலை தான் இப்போ உங்களுக்கு இது பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள்ங்கிற எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண ஃபைல் இது. ஓகேங்களா, ஓகே இப்போ நான் இந்த கோடிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற அந்த டேபிள்ங்கிற டேட்டாவை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டேபிள்ங்கிறது போயிடுச்சு. இப்போது நம்ம டிவிஷனுங்கிற டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது டேக் நேம் பார்த்தீங்கன்னா டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே நம்ம H1 கொடுக்குறோம். நம்மளுக்கு தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு அங்கே காட்டும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க, div1ன்னு கொடுக்குறேன் நேம். ஓகேங்களா, நம்ம டேபிள் யூஸ் பண்ணாதங்காட்டி இதை டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
முன்னாடியே ஒரு டாட் வச்சுக்கணும். ஓகேங்களா, டாட் வச்சு தான் டிஃபைன் பண்ணணும் கிளாஸுங்கிற கீவேர்டு. ஓகேங்களா, அதே ஐடி டிஃபைன் பண்ணும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீபாசர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா நேம் என்ன கொடுத்துருக்கேன், div1 கொடுத்துருக்குன்னா div1 கொடுத்துட்டு இந்த மாதிரி பேரந்தசிஸ் இது ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இதை சேவ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர்னு ஏதோ ஒன்று கொடுக்குறேன், ப்ளூன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இது சேவ் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி அது பார்த்தீங்கன்னா அந்த பேஜோட ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் கோடிங் யூஸ் பண்ணி இதை நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சருக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிளாஸை டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா.